வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300-ஐ நெருங்கும் என அச்சம். மீட்பு பணிகளில் ராணுவம், பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரம். அடுத்தடுத்த நிலச்சரிவால் வசிப்பதற்கே தகுதியற்ற இடமாக மாறிய சூரல்மலை. காணாமல் போன உறவுகளின் நிலையை அறிய கனத்த இதயத்துடன் காத்திருக்கும் மக்கள். வருங்காலங்களில் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவதை தடுக்க செயல் திட்டம் வகுக்கப்பட வேண்டியது அவசியம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க 4 அமைச்சர்கள் கொண்ட குழு நியமனம். ஹெலிகாப்டரில் சென்று பாதிப்புகளை ஆய்வு செய்தார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். കുറച്ച് നാളെടുത്ത് ഈ പ്രശ്നമാകെ പരിഹരിക്കേണ്ടതായിട്ട് വരും. അപ്പോൾ അതിന് നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും അറിയാം, ഇപ്പോൾ തന്നെ ഒരു 12ഓളം മന്ത്രിമാരിവിടെ ക്യാമ്പ് ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷെ എല്ലാവരും സ്ഥിരമായിട്ട് ക്യാമ്പ് ചെയ്യുക എന്ന് പറയുന്നത് പ്രായോഗികമായിട്ടുള്ള കാര്യമല്ല. പക്ഷെ ഞങ്ങളതിൽ കാണുന്നത് ഒരു മന്ത്രിസഭാ ഉപസമിതി ഇവിടെ പ്രവർത്തിക്കുക എന്നുള്ളതാണ്. நிலச்சரிவால் அழிந்த முண்டக்கைக்கு செல்ல சாலியாற்றின் குறுக்கே தற்காலிக இரும்பு பாலம். வாகனங்களை இயக்கி சோதித்த ராணுவம். இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் ராமேஸ்வரம் மீனவர் உயிரிழப்பு. மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்துவது சாத்தியமற்றது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் டான்டி நிர்வாகம் பதில். ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக என்ஐ விளக்கம். ஜூலை மாதத்திற்கான துவரம் பருப்பு, பாமாயிலை பெற முடியாதவர்கள் ஆகஸ்ட் மாதம் பெற்றுக் கொள்ளலாம். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. நடிகர் பிரசாந்துக்கு 1000 ரூபாய் அபராதம். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டியதால் போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது சிபிஐ. இதுவரை 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலம் வென்றார் ஸ்வப்னில் குசாலே. பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேற்றம்.